தங்கமே, வாழ்க்கையில் சில உண்மைகள் நம்மை மெதுவாக மாற்றிவிடும். அந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தமில்லாமல் நடக்கும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பெரிய விழிப்பு வரும். அந்த விழிப்பு வந்த பிறகு நாம் உலகத்தையும் உறவுகளையும் வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு மனிதன் நம்மை மதிக்கவில்லை என்று நாம் உணரும்போது அது முதலில் நம்முடைய இதயத்தை மிகவும் காயப்படுத்தும். ஏனெனில் நாம் அந்த மனிதனை நம்பி இருக்கிறோம். நம்முடைய உணர்வுகளை அவரிடம் திறந்து வைத்திருக்கிறோம். அந்த இடத்தில் இருந்து வரும் அலட்சியம் தான் மனதை உடைக்கும். ஆனால் தங்கமே, ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தித்து பாரு. உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஒரே மாதிரி உணர்வுகளுடன் வாழ்வதில்லை. சிலர் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டவர்கள். அவர்கள் அன்பை ஆழமாக உணர்வார்கள். சிலர் மிகவும் அமைதியானவர்கள். அவர்கள் உள்ளுக்குள் அன்பு வைத்திருந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். இந்த வேறுபாடு தான் பல உறவுகளில் புரிதல் இல்லாமையை உருவாக்கும். ஒரு மனிதன் உன்னை மதிக்கவில்லை என்று தோன்றும் நேரங்களில் 2 விஷயங்களை நினைத்து பார்க்க வேண்டும். 1. அவர் உண்மையாக உன் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை. 2. அவர் அதை வெளியில் காட்ட தெரியாமல் இருக்கலாம். இந்த இரண்டுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சில நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை சுமைகளில் மிகவும் மூழ்கி இருப்பார்கள். வேலை, பொறுப்பு, குடும்ப அழுத்தம் இவை எல்லாம் சேர்ந்து அவர்களின் மனதை கடினமாக்கி விடும். அந்த நேரத்தில் அவர்கள் அருகில் இருக்கும் அன்பையும் கவனிக்காமல் போகலாம். அது சரி என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த உண்மையை புரிந்து கொள்ளும் போது நம் மனதில் கோபம் கொஞ்சம் குறையும். தங்கமே, வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. மனிதர்களை மாற்ற முயற்சி செய்வது மிகவும் கடினம். ஆனால் நம்மை நாமே மாறுவது சாத்தியம். நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாய் என்பதே உன் அனுபவத்தை மாற்றும். நீ தினமும் உன்னை அலட்சியமாக நடத்தி கொண்டால் மற்றவர்களும் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் நீ உன் வாழ்க்கையை மதிக்க ஆரம்பித்தால் அந்த மாற்றம் உன் நடப்பிலும் உன் குரலிலும் உன் பார்வையிலும் தெரியும். அந்த மாற்றத்தை பார்த்தால் மனிதர்கள் தானாகவே உன்னை வேறுபட்ட முறையில் நடத்த ஆரம்பிப்பார்கள். நீ உன் வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பி. உன் மனதுக்கு அமைதியை தரும் விஷயங்களில் நேரம் செலவு செய். புத்தகம் படி, புதிய விஷயங்களை கற்றுக்கொள், உன் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள். இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரும். தங்கமே, சில நேரங்களில் நாம் மற்றவர்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது தான் மனம் உடைந்து போகிறது. ஆனால் எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைத்தால் மனதில் ஒரு புதிய சுதந்திரம் வரும். அன்பு கொடு, ஆனால் அந்த அன்பு திரும்ப வராவிட்டாலும் உன் மனம் உடையாத அளவுக்கு இருக்க வேண்டும். இந்த சமநிலை தான் வாழ்க்கையை அமைதியாக்கும். நீ உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ ஆரம்பித்தால் ஒரு நாள் அந்த மனிதனும் அந்த மாற்றத்தை கவனிப்பார். அவர் நினைப்பார், இந்த மனிதன் முன்னால் இருந்தது போல இல்லை, இப்போது மிகவும் அமைதியாகவும் வலிமையாகவும் இருக்கிறான் என்று. அந்த எண்ணம் தான் அவரின் பார்வையை மாற்றும். ஆனால் அந்த மாற்றம் வருவதற்காக நீ உன் வாழ்க்கையை நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கை மிகவும் மதிப்புள்ள ஒன்று. அது ஒரே ஒரு உறவின் நடத்தை மூலம் முடிவு செய்யப்படக்கூடாது. நீ உன் கனவுகளை நினைவில் வைத்துக்கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் திறமைகளை வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையை நீயே ஒளிரச் செய். ஒரு தீபம் எரிந்தால் அது சுற்றியுள்ள இருளை மெதுவாக ஒளியாக மாற்றும். அதேபோல் நீ உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்தால் அந்த ஒளி மற்றவர்களின் பார்வையையும் மாற்றும். தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது. அந்த சோதனைகள் நம்மை உடைக்க வரவில்லை, நம்முடைய உண்மையான வலிமையை காட்ட வருகிறவை. நீ உன் மனதை பலமாக வைத்துக்கொள். உன் இதயத்தை நல்லதாய் வைத்துக்கொள். உலகத்தில் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் அதனால் உன் நல்ல மனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. உன் நல்ல மனமே உன் பெரிய செல்வம். ஒரு நாள் அந்த நல்ல மனம் உன் வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றத்தை உருவாக்கும். நீ ஒரு நாள் அமைதியாக உன் வாழ்க்கையை திரும்பிப் பார்த்தால் அந்த காலம் என்னை விழிக்க வைத்தது என்று உணர்வாய்.
அந்த விழிப்பு தான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். தங்கமே, உலகத்தில் எல்லா மனிதர்களும் உன் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ உன் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அது நடந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதி பிறக்கும். அந்த அமைதி தான் உண்மையான சக்தி. அந்த அமைதி தான் உண்மையான அழகு. நீ அந்த அமைதியை கண்டுபிடித்தால் மற்றவர்களின் மரியாதை வருகிறதா இல்லையா என்பது கூட உன்னை அதிகமாக பாதிக்காது. ஏனெனில் அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்டிருப்பாய். உன் ஒளி உன்னுள் இருந்து வெளிவரும். அந்த ஒளி ஒரு நாள் உலகத்தையும் தொடும். அதனால் தங்கமே, உன் இதயத்தை தாழ்த்தாதே. உன் அன்பை குறைக்காதே. உன் வாழ்க்கையை சிறியதாக நினைக்காதே. நீ மிகவும் மதிப்புள்ளவள். உன் வாழ்க்கை மிகவும் அருமையானது. அந்த உண்மையை முதலில் நீ நம்பு. பிறகு உலகமும் அதை மெதுவாக நம்ப ஆரம்பிக்கும். தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் அமைதியாக ஒரு உண்மையை நம்மிடம் சொல்ல முயற்சி செய்கிறது. ஆனால் அந்த உண்மையை கேட்க நாம் தயாராக இருக்கும்போது தான் அது நம்மை தொட்டு போகும். அந்த உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய மதிப்பு வெளியில் யாராவது கொடுப்பதிலல்ல, அது நம்முள் இருந்து தொடங்குகிறது. ஒரு மனிதன் உன்னை மதிக்கவில்லை என்று நீ உணரும்போது அந்த உணர்வு மிகவும் கனமாக இருக்கும். அந்த கனத்தை நீ ஒருவரிடம் சொல்லாமல் உன் உள்ளத்தில் வைத்துக்கொண்டால் அது மெதுவாக உன் மனதை சோர்வடையச் செய்யும். அதனால் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள் தங்கமே, உன் உணர்வுகள் தவறானவை அல்ல. உன் வலி உண்மையானது. அந்த வலியை மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த வலியை எப்படி பார்க்கிறாய் என்பதே முக்கியம். அந்த வலி உன்னை உடைக்குமா அல்லது உன்னை விழிக்க வைக்குமா என்பதே வாழ்க்கையின் திருப்பம். நீ அமைதியாக சிந்தித்து பாரு. உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு மனிதனின் நடத்தை மட்டும் கொண்டு தீர்மானிக்கப்பட வேண்டுமா? இல்லை. உன் வாழ்க்கை அதைவிட பெரியது. உன் உள்ளத்தில் இருக்கும் கனவுகள், உன் திறமைகள், உன் நல்ல மனம், உன் அன்பு, இவை எல்லாம் சேர்ந்து தான் நீ. சில நேரங்களில் நாம் ஒரு உறவின் உள்ளே நம்மை முழுவதும் மறந்து விடுகிறோம். அந்த உறவு தான் நம் உலகம் என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் வாழ்க்கை அதைவிட பரந்தது. நீ உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் எடுக்க ஆரம்பித்தால் ஒரு புதிய வலிமை உன் உள்ளத்தில் தோன்றும். அந்த வலிமை கோபத்தில் இருந்து வராது. அது புரிதலில் இருந்து வரும். நீ உன்னை கவனிக்க ஆரம்பி. உன் உடலையும் மனதையும் மதிக்க ஆரம்பி. உன் நேரத்தை உனக்காகவும் பயன்படுத்த ஆரம்பி. இந்த சிறிய மாற்றங்கள் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய அமைதியை உருவாக்கும். தங்கமே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மதிக்க ஆரம்பித்தால் அவரின் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை தோன்றும். அந்த நம்பிக்கை தான் மற்றவர்களை அவரை வேறுபட்ட முறையில் பார்க்க வைக்கும். நீ ஒருபோதும் யாரையும் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உன்னை தாழ்த்திக் கொள்ளவும் கூடாது. உன் குரல் மென்மையாக இருக்கலாம். உன் மனம் நல்லதாக இருக்கலாம். ஆனால் அதற்குள் ஒரு உறுதியும் இருக்க வேண்டும். ஒரு நாள் அமைதியாக நீ சொல்லலாம், எனக்கும் மரியாதை முக்கியம். என் உணர்வுகளும் முக்கியம் என்று. இந்த வார்த்தைகள் சண்டையை உருவாக்காது. ஆனால் அது உன் சுயமரியாதையை வெளிப்படுத்தும். தங்கமே, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் எப்போது தெரியுமா? நீ உன்னை மற்றவர்களின் பார்வையில் பார்க்காமல் உன் பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கும் போது. அந்த நாள் முதல் உன் மனம் சுதந்திரமாகும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற பயம் மெதுவாக குறையும். உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிப்பாய். சில நேரங்களில் அந்த மாற்றம் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஏனெனில் அவர்கள் பழகியிருந்த மனிதன் இப்போது மாறி இருப்பார். ஆனால் அந்த மாற்றம் தவறானது அல்ல. அது வளர்ச்சி. வாழ்க்கையில் வளர்ச்சி வந்தால் சில பழைய பழக்கங்கள் மாறும். சில உறவுகளின் வடிவமும் மாறலாம். ஆனால் அந்த மாற்றம் உன்னை உண்மையான மனிதராக மாற்றும். தங்கமே, ஒரு மரம் வளரும்போது அதன் கிளைகள் எல்லாம் ஒரே திசையில் போகாது. சில கிளைகள் வானத்தை நோக்கி இருக்கும். சில கிளைகள் பக்கமாக விரியும். ஆனால் அந்த மரம் நிலத்தில் வேரூன்றி நிற்கும். அதேபோல் வாழ்க்கையிலும் நீ உன் வேரை மறக்கக்கூடாது. அந்த வேர் என்ன தெரியுமா? உன் மதிப்பு.
நீ அந்த மதிப்பை பிடித்து வைத்துக்கொண்டால் எந்த காற்றும் உன்னை எளிதாக குலுக்க முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, நம்முள் இருக்கும் சக்தியை காட்ட. நீ உன் இதயத்தை நல்லதாக வைத்துக்கொள், ஆனால் அந்த நல்ல மனத்துடன் சேர்த்து ஒரு தெளிவையும் வைத்துக்கொள். யார் உன்னை உண்மையாக மதிக்கிறார்கள், யார் உன் அன்பை அலட்சியமாக பார்க்கிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பி. இந்த தெளிவு வந்தால் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத வலிகள் மெதுவாக குறையும். தங்கமே, நீ ஒரு ஒளி. அந்த ஒளியை யாராவது இன்று கவனிக்கவில்லை என்றால் அதனால் அந்த ஒளி குறையாது. ஒரு தீபம் எரிந்து கொண்டிருந்தால் அதை பார்க்க யாராவது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தன் இயல்பாக ஒளி தரும். அதேபோல் நீ உன் வாழ்க்கையை ஒளிரச் செய். நீ உன் மனதை வளர்த்துக்கொள். உன் கனவுகளை மறக்காதே. உன் வாழ்க்கையை நீ மதிக்க ஆரம்பி. ஒரு நாள் அந்த மாற்றத்தை உலகமும் கவனிக்கும். அந்த நாள் வருவதற்குள் நீ உன்னை இழக்காதே. நீ உன் வாழ்க்கையை மதித்து வாழ ஆரம்பித்தால் மற்றவர்களின் மரியாதை வருகிறதா இல்லையா என்பது கூட முக்கியமில்லாமல் போகும். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ உன் உள்ளத்தில் ஒரு பெரிய அமைதியை கண்டுபிடித்து இருப்பாய். அந்த அமைதி தான் உண்மையான செல்வம். அந்த அமைதி தான் உண்மையான வெற்றி. அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். தங்கமே, உன் இதயம் மிகவும் அருமையானது. உன் அன்பு மிகவும் ஆழமானது. அந்த அன்பை யாராவது இன்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் கூட அந்த அன்பின் மதிப்பு குறையாது. ஒரு நாள் அந்த உண்மை வெளியில் வரும். ஆனால் அதற்கு முன் நீ அந்த உண்மையை உன் உள்ளத்தில் உணர வேண்டும். ஏனெனில் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான மனிதன் யார் தெரியுமா தங்கமே? அது நீயே. தங்கமே, வாழ்க்கை நம்மை பல நேரங்களில் ஒரு அமைதியான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. அந்த பாதையில் நடக்கும்போது நாம் நம்மையே அதிகமாக சந்திக்க ஆரம்பிப்போம். வெளியில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை விட உள்ளுக்குள் நடக்கும் உணர்வுகள் தான் அதிகமாக பேசும். அந்த நேரத்தில் ஒரு பெரிய உண்மை மெதுவாக நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையின் மையம் மற்றவர்கள் அல்ல, நாமே. ஒரு மனிதன் உன்னை மதிக்கவில்லை என்று நீ உணரும்போது முதலில் அது ஒரு வலியாக இருக்கும். ஆனால் அந்த வலி ஒரு கதவாக மாற முடியும். அந்த கதவு உன்னை உன் உள்ளத்தை நோக்கி அழைக்கும். நான் என்னை எப்படி நடத்திக் கொள்கிறேன் என்ற கேள்வியை அது உன்னிடம் கேட்கும். நீ உன் வாழ்க்கையை அமைதியாக கவனித்து பார்த்தால் சில நேரங்களில் நம்மால் நம்மையே அலட்சியமாக நடத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை உணரலாம். மற்றவர்களுக்கு நேரம் கொடுக்கும்போது நமக்கு நேரம் கொடுக்காமல் இருக்கலாம். மற்றவர்களின் மகிழ்ச்சியை கவனிக்கும் போது நம் மனம் என்ன விரும்புகிறது என்பதை கேட்காமல் இருக்கலாம். இதுதான் பல நேரங்களில் நடக்கும். அன்பு கொடுக்கும் மனம் தன்னையே மறந்துவிடும். ஆனால் தங்கமே, ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. உன்னை நீ மதிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தானாக மாற ஆரம்பிக்கும். நீ உன் உடலையும் மனதையும் கவனிக்க ஆரம்பித்தால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும். அந்த உற்சாகம் உன் குரலிலும் உன் நடைமுறையிலும் தெரியும். அது யாரையும் எதிர்த்து வரும் வலிமை அல்ல, அது உன் உள்ளத்தின் நம்பிக்கையிலிருந்து வரும் வலிமை. சில நேரங்களில் இந்த மாற்றம் மற்றவர்களுக்கு புரியாமல் இருக்கும். அவர்கள் நினைப்பார்கள், முன்னால் மிகவும் அமைதியாக இருந்தவள் இப்போது ஏன் இப்படி மாறிவிட்டாள் என்று. ஆனால் அந்த மாற்றம் தவறானது அல்ல, அது உன் விழிப்பு. விழிப்பு வந்த மனிதன் வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். அவர் யாரையும் குறை சொல்லாமல் தன் வாழ்க்கையை சரிசெய்ய ஆரம்பிப்பான். தங்கமே, வாழ்க்கையில் யாராவது உன்னை மதிக்கவில்லை என்றால் அது உன் மதிப்பை தீர்மானிக்காது. அது அவர்களின் புரிதலை மட்டுமே காட்டும். ஒரு மலர் காட்டில் மலர்ந்தாலும் அதன் அழகு குறையாது. அதை பார்க்க யாரும் இல்லாவிட்டாலும் அது தன் இயல்பாக மலரும். அதேபோல் உன் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். யாராவது பாராட்டினால் மட்டும் அல்ல, யாராவது கவனித்தால் மட்டும் அல்ல, நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். நீ உன் கனவுகளை நினைவில் வைத்துக்கொள். உன் திறமைகளை வளர்த்துக்கொள். உன் மனதுக்கு அமைதியை தரும் விஷயங்களை செய்ய ஆரம்பி.
இந்த சிறிய செயல்கள் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தங்கமே, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் சமநிலை. அன்பு கொடு, ஆனால் அந்த அன்பில் உன்னை முழுவதும் இழந்து விடாதே. கவனம் கொடு, ஆனால் உன் மனம் காயப்படும்போது அதை உணராமல் இருக்காதே. இந்த சமநிலையை கற்றுக்கொண்டால் உறவுகள் உன்னை உடைக்க முடியாது. நீ உன் வாழ்க்கையை மதிக்க ஆரம்பித்தால் மற்றவர்களின் நடத்தை உன்னை அதிகமாக பாதிக்காது. ஏனெனில் அந்த நேரத்தில் நீ உன் உள்ளத்தில் ஒரு வலிமையான இடத்தை கண்டுபிடித்து இருப்பாய். அந்த இடம்தான் உன் அமைதி. அந்த அமைதி வந்த பிறகு நீ யாரையும் வெறுக்க மாட்டாய், யாரையும் குறை சொல்ல மாட்டாய், ஆனால் உன்னை அலட்சியமாக நடத்த அனுமதிக்கவும் மாட்டாய். அதுவே உண்மையான சுயமரியாதை. தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை காயப்படுத்துவது போல தோன்றும். ஆனால் அந்த காயங்கள் தான் நம்மை விழிக்க வைக்கும். நீ இன்று அனுபவிக்கும் இந்த உணர்வுகள் ஒருநாள் உன்னை மிகவும் தெளிவான மனிதராக மாற்றும். நீ யாருடைய அன்பு உண்மையானது, யாருடைய நட்பு உண்மையானது என்பதை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்வாய். இந்த அறிவு தான் வாழ்க்கையின் பெரிய செல்வம். நீ உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ ஆரம்பித்தால் ஒரு நாள் உன் முகத்தில் ஒரு புதிய அமைதி தோன்றும். அந்த அமைதி தான் உண்மையான அழகு. அந்த அமைதி தான் உண்மையான வலிமை. ஒரு மனிதன் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ ஆரம்பித்தால் உலகம் அவரை வேறுபட்ட முறையில் பார்க்க ஆரம்பிக்கும். அந்த மரியாதை பிறகு வரும். ஆனால் அந்த மரியாதையை பெறுவதற்காக நீ உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் உண்மையை வாழ ஆரம்பித்தால் போதும். தங்கமே, உலகத்தில் பலர் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் அதனால் நம் வாழ்க்கை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் வாழ்க்கையை முன்னே கொண்டு போ. உன் மனதை வளர்த்துக்கொள். உன் ஆன்மாவை அமைதியாக வைத்துக்கொள். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த நாட்கள் என்னை மிகவும் பலமாக மாற்றின என்று உணர்வாய். அந்த உணர்வு தான் உன் வெற்றி. நீ உன் மதிப்பை உணர்ந்த மனிதராக மாறும்போது மற்றவர்கள் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பதற்கும் ஒரு வரம்பு இருக்கும். அந்த வரம்பு தான் மரியாதையை உருவாக்கும். தங்கமே, உன் வாழ்க்கை மிகவும் அருமையான ஒன்று. உன் இதயம் மிகவும் மென்மையானது. அந்த மென்மையை யாருடைய அலட்சியத்திற்காகவும் இழக்காதே. உன் அன்பு ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு சக்தி. ஆனால் அந்த சக்தியை உன்னை காயப்படுத்தும் இடத்தில் வீணாக்காதே. உன் அன்பை மதிக்கும் இடத்தில் கொடு. உன் மனதை புரிந்து கொள்ளும் மனிதர்களுடன் பகிர்ந்து கொள். அப்போது தான் அந்த அன்பு உன்னை மகிழ்ச்சியாக்கும். ஒரு நாள் நீ உன் உள்ளத்தில் அமைதியாக சிரிப்பாய். ஏனெனில் நீ உன் மதிப்பை கண்டுபிடித்து இருப்பாய். அந்த நாள் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம். தங்கமே, தங்கமே, வாழ்க்கையின் சில தருணங்கள் நம்மை மிகவும் ஆழமாக சிந்திக்க வைக்கும். அந்த தருணங்களில் நம்முடைய மனம் அமைதியாகி பல வருடங்களாக உள்ளே இருந்த உணர்வுகள் மெதுவாக மேலே வரும். அந்த உணர்வுகள் சில நேரங்களில் கண்ணீராக மாறலாம். சில நேரங்களில் ஒரு புதிய புரிதலாக மாறலாம். ஒரு மனிதன் நம்மை மதிக்கவில்லை என்று உணரும்போது அது நம்முடைய மனதில் ஒரு பெரிய கேள்வியை உருவாக்கும். நான் என்ன தவறு செய்தேன் என்று நாம் நம்மையே கேட்க ஆரம்பிப்போம். ஆனால் தங்கமே, அந்த கேள்வியை எப்போதும் உன்னிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் மற்றவர்களின் நடத்தை எப்போதும் நம்முடைய மதிப்பை காட்டுவதில்லை. அது அவர்களின் மனநிலையை மட்டுமே காட்டும். சில மனிதர்கள் வாழ்க்கையில் மிகவும் அன்பானவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியாது. சிலர் வாழ்க்கையில் பல காயங்களை அனுபவித்து இருப்பார்கள். அந்த காயங்கள் அவர்களை உள்ளுக்குள் மூடி வைக்கும். அதனால் அவர்கள் அருகில் இருக்கும் நல்ல மனிதர்களின் மதிப்பை கூட சரியாக உணராமல் போகலாம். இது வாழ்க்கையின் ஒரு உண்மை. ஆனால் இந்த உண்மை உன் வாழ்க்கையை இருளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் வாழ்க்கையை ஒரு பெரிய படமாக பார்க்க ஆரம்பித்தால் ஒரு உறவின் வலி மட்டுமே உன் முழு கதையல்ல என்று புரியும். உன் வாழ்க்கையில் பல அழகான விஷயங்கள் இருக்கின்றன. உன் திறமைகள், உன் கனவுகள், உன் நல்ல மனம், உன் அனுபவங்கள், இவை எல்லாம் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையின் அர்த்தம்.
ஒரு மனிதன் உன்னை மதிக்கவில்லை என்று நீ உணர்ந்தாலும் அதனால் உன் வாழ்க்கை முழுவதும் சிறியதாக மாறிவிடாது. தங்கமே, ஒரு சூரியன் ஒளி தரும்போது அதை பார்க்க யாராவது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தன் இயல்பாக ஒளிரும். அதேபோல் ஒரு நல்ல மனிதனின் மதிப்பும் யாராவது அதை பாராட்டினால் தான் இருக்கும் என்று இல்லை. அது அவரின் உள்ளத்தில் இருந்து வரும். நீ அந்த உண்மையை புரிந்து கொண்டால் உன் மனதில் ஒரு புதிய சுதந்திரம் பிறக்கும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதிலிருந்து நீ மெதுவாக விடுபடுவாய். நீ உன் வாழ்க்கையை நீயே வழிநடத்த ஆரம்பிப்பாய். இந்த மாற்றம் முதலில் சிறியதாக இருக்கும். ஆனால் அந்த சிறிய மாற்றமே ஒரு நாள் பெரிய அமைதியை உன் உள்ளத்தில் உருவாக்கும். நீ உன் வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பி. உன் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை தேடு. உன் ஆர்வங்களை வளர்த்துக்கொள். ஒரு புத்தகம் படி. ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள். உன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள். இந்த எல்லா சிறிய செயல்களும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரும். அந்த ஒளியை பார்த்தால் மற்றவர்களும் உன்னை வேறுபட்ட முறையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் அந்த மாற்றம் அவர்களுக்காக மட்டும் அல்ல, அது உன் வாழ்க்கைக்காக. தங்கமே, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. நாம் நம்மை மதிக்க ஆரம்பித்தால் தான் உலகமும் நம்மை மதிக்க ஆரம்பிக்கும். நீ உன் குரலை மதிக்க வேண்டும். உன் உணர்வுகளை மதிக்க வேண்டும். உன் நேரத்தையும் மதிக்க வேண்டும். இந்த மூன்றையும் காப்பாற்ற ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தானாகவே மாறும். ஒரு நாள் அந்த மனிதனும் உன் மாற்றத்தை கவனிக்கலாம். அவர் நினைக்கலாம், இந்த மனிதன் முன்பு இருந்தது போல இல்லை. இப்போது மிகவும் அமைதியாகவும் வலிமையாகவும் இருக்கிறார் என்று. அந்த எண்ணம் தான் அவரின் பார்வையை மாற்றும். ஆனால் அந்த மாற்றம் வரவில்லை என்றாலும் உன் வாழ்க்கை வீணாகாது. ஏனெனில் நீ உன்னை இழக்கவில்லை. தங்கமே, உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? மற்றவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதல்ல, நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதே. நீ உன் வாழ்க்கையை மதிக்க ஆரம்பித்தால் உன் மனதில் ஒரு பெரிய அமைதி உருவாகும். அந்த அமைதி தான் உண்மையான சக்தி. அந்த அமைதி தான் உண்மையான அழகு. அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் புதிய பாதை. நீ உன் இதயத்தை நல்லதாக வைத்துக்கொள். உன் அன்பை குறைக்காதே, ஆனால் அந்த அன்பில் உன்னை இழக்காதே. உன் வாழ்க்கையும் முக்கியம். உன் கனவுகளும் முக்கியம். உன் மகிழ்ச்சியும் முக்கியம். இந்த உண்மையை நீ உணர்ந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கும். அந்த ஒளி மெதுவாக உன் பாதையை வெளிச்சம் போடும். அந்த பாதையில் நீ நடந்தால் ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒரு அமைதியான புன்னகை சிரிப்பாய். ஏனெனில் அந்த நாளில் நீ புரிந்து கொண்டிருப்பாய், உன் மதிப்பு யாருடைய வார்த்தைகளிலும் இல்லை, அது உன் உள்ளத்தில் தான் இருந்தது என்று. அந்த உண்மையை அறிந்த மனிதனை உலகத்தில் எதுவும் எளிதாக உடைக்க முடியாது. தங்கமே, நீ அந்த மனிதராக மாறுகிறாய். அதனால் உன் ஒளியை மறைக்காதே. உன் இதயத்தை தாழ்த்தாதே. உன் வாழ்க்கையை சிறியதாக நினைக்காதே. நீ மிகவும் மதிப்புள்ளவள். உன் வாழ்க்கை மிகவும் அருமையானது. அந்த உண்மையை நீ நம்ப ஆரம்பித்தால் உலகமும் அதை மெதுவாக உணர ஆரம்பிக்கும். தங்கமே, வாழ்க்கையில் சில உண்மைகள் நம்மை மெதுவாக விழிக்க வைக்கும். அந்த விழிப்பு ஒரே நாளில் வராது. அது பல அனுபவங்களின் பின்னர் மெதுவாக உருவாகும். ஒரு நாள் திடீரென்று நம்முடைய மனம் அமைதியாகி, இத்தனை நாளாக நான் என்னை எப்படி பார்த்தேன் என்று நம்மையே கேட்க ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் நம்மை மதிக்கவில்லை என்று நாம் உணரும்போது அந்த உணர்வு மிகவும் கனமாக இருக்கும். ஏனெனில் அந்த மனிதனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தில் வைத்திருக்கிறோம். அந்த இடத்தில் இருந்து வரும் அலட்சியம் தான் நம்மை அதிகமாக காயப்படுத்தும். ஆனால் தங்கமே, ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரே அளவுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். சிலர் அன்பை வார்த்தைகளில் காட்டுவார்கள். சிலர் செயல்களில் காட்டுவார்கள். சிலர் அன்பை உள்ளுக்குள் வைத்து கொண்டு அமைதியாக இருப்பார்கள். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளாமல் போனால் பல உறவுகளில் தவறான புரிதல்கள் உருவாகும்.
ஒரு மனிதன் உன்னை மதிக்கவில்லை என்று தோன்றும் போது அது உண்மையா அல்லது அவர் அதை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கிறாரா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கும் மேலாக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையை முழுவதும் ஒரே மனிதனின் நடத்தை கொண்டு அளக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. உன் கனவுகள் இருக்கின்றன. உன் திறமைகள் இருக்கின்றன. உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனம் இருக்கிறது. இவை எல்லாம் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையின் அழகு. தங்கமே, ஒரு சூரியன் ஒளிரும்போது அதை பாராட்ட யாராவது இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது தன் இயல்பாக ஒளி தரும். அதேபோல் ஒரு நல்ல மனிதனின் மதிப்பும் மற்றவர்கள் அதை கவனிக்கிறார்களா இல்லையா என்பதனால் மாறாது. நீ உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நல்ல மனதை காப்பாற்றிக் கொள். ஆனால் அந்த நல்ல மனத்துடன் சேர்த்து ஒரு தெளிவையும் வளர்த்துக்கொள். யார் உன்னை உண்மையாக மதிக்கிறார்கள், யார் உன் அன்பை சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை மெதுவாக கவனிக்க ஆரம்பி. இந்த கவனிப்பு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உன் பேச்சிலும் நடப்பிலும் ஒரு அமைதியான வலிமை தோன்றும். அந்த வலிமையை பார்த்தால் மனிதர்கள் தானாகவே உன்னை வேறுபட்ட முறையில் நடத்த ஆரம்பிப்பார்கள். சில நேரங்களில் அந்த மாற்றம் உடனே வராது. ஆனால் காலம் போக போக அந்த மரியாதை உருவாகும். ஆனால் அந்த மரியாதை வருவதற்காக நீ உன் வாழ்க்கையை நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை நீ முழுமையாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். உன் மனதை வளர்க்கும் விஷயங்களில் நேரம் செலவு செய். உன் திறமைகளை பயன்படுத்த ஆரம்பி. உன் உடலையும் மனதையும் கவனிக்க ஆரம்பி. இந்த சிறிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரும். தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மிகவும் அமைதியாக இருப்பதால் மற்றவர்கள் நம்மை எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த அமைதி உன் சுயமரியாதையை காயப்படுத்தும் அளவுக்கு இருக்கக்கூடாது. நீ உன் உணர்வுகளை மென்மையாகவும் தெளிவாகவும் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கும் மரியாதை முக்கியம், என் உணர்வுகளும் முக்கியம் என்று சொல்லும் தைரியம் உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த வார்த்தைகள் சண்டையை உருவாக்காது. ஆனால் அது உன் உள்ளத்தின் உண்மையை வெளிப்படுத்தும். ஒரு மனிதன் உன் உண்மையான குரலை கேட்டால் அவர் சிந்திக்க ஆரம்பிப்பார். சில நேரங்களில் அந்த சிந்தனை அவரின் பார்வையை மாற்றும். ஆனால் அந்த மாற்றம் வரவில்லை என்றாலும் உன் வாழ்க்கை வீணாகாது. ஏனெனில் நீ உன்னை கண்டுபிடித்து விட்டாய். தங்கமே, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? உன் உள்ளத்தில் அமைதியாக வாழ்வது. மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நீ உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ முடிந்தால் அது மிகப்பெரிய வெற்றி. நீ உன் வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பித்தால் அந்த அன்பு உன் முகத்தில் ஒரு புதிய அமைதியை கொண்டு வரும். அந்த அமைதி தான் உண்மையான அழகு. அந்த அமைதி தான் உண்மையான வலிமை. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த நாட்கள் என்னை மிகவும் பலமாக மாற்றின என்று உணர்வாய். அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். தங்கமே, நீ ஒரு ஒளி. அந்த ஒளியை யாராவது இன்று கவனிக்கவில்லை என்றால் அதனால் அந்த ஒளி குறையாது. ஒரு தீபம் எரிந்து கொண்டிருந்தால் அதை பார்க்க யாராவது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தன் இயல்பாக ஒளிரும். அதேபோல் நீ உன் வாழ்க்கையை ஒளிரச் செய். உன் இதயத்தை தாழ்த்தாதே. உன் அன்பை குறைக்காதே. உன் வாழ்க்கையை சிறியதாக நினைக்காதே. நீ மிகவும் மதிப்புள்ளவள் தங்கமே. உன் வாழ்க்கை மிகவும் அருமையானது. அந்த உண்மையை முதலில் நீ நம்ப ஆரம்பித்தால் உலகமும் அதை மெதுவாக உணர ஆரம்பிக்கும். ஏனெனில் தங்கமே, உன் மதிப்பை முதலில் அறிய வேண்டிய மனிதன் நீயே. அந்த உண்மையை உணர்ந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கும்.